இந்தியாவில் எஸ்ஐபி மூலம் நிதி இலக்குகளை அடைவது எப்படி, அதாவது ஹவு டு அச்சீவ் அவர் ஃபினான்சியல் டார்கெட்ஸ் பை இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி இன் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை இன்னைக்கு பார்க்க போறோம். என்னப்பா எப்ப பார்த்தாலும் எஸ்ஐபி எஸ்ஐபின்னு எல்லாரும் சொல்றாங்க, நீயும் அதையே சொல்ற. இப்படி எல்லாரும் எஸ்ஐபின்னு சொன்னாக்கா வாங்குற சம்பளத்தை பெறாம எஸ்ஐபி பண்ணிட்டாக்கா நாங்க எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு ஒரு டவுட் உங்க எல்லாத்துக்குமே இருக்கலாம். அதையெல்லாம் எப்படி பண்றதுன்றத சொல்றதுக்கு தான் ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட் இருக்காரு. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. மேலும் வாரன் பஃபட்டோட நம்ம சொல்றோம் இல்லையா, டோன்ட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங், ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங் அப்படின்ற ஒரு மூல மந்திரத்தை தான் நாம எல்லாருமே முதல்ல ஒரு புரிதலா எடுத்துக்கணும். இதனால இப்படி சொல்றோம்னாக்கா, இப்போ ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவரு 10,000க்கு உண்டான செலவு வச்சுக்கிறாரு. அவரே 20,000 சம்பளத்துக்கு போனாருனாக்கா திருப்பி 20,000 அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பாத்தீங்கன்னாக்கா சேம் லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா உங்களால அந்த மீதி இருக்கிற பணத்தை வச்சு உங்களுடைய பினான்சியல் டார்கெட்ஸை அடைய முடியும். இததான் வெவ்வேறு வீடியோல வெவ்வேறு கலர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாம் சொல்ல வர்றது ஒண்ணுதான், சேமிப்பை அதிகப்படுத்துங்க. சேமிப்பை கன்வென்ஷனலா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம வெவ்வேறு அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை உங்களுடைய பினான்சியல் டார்கெட்டை ஃபாஸ்டா அடையறதுக்கு எந்த வழி அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட் மூலியமா நீங்க அணுகுனீங்கன்னாக்கா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா சேருவீங்க. எஸ்ஐபின்றது பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டூல் இந்தியாவில் மற்றும் இந்த உலகத்துக்கு போனாலும் அதுதான் நிஜம். நீங்க பினான்சியலா டிசிப்ளினான பர்சனா இருந்தாக்கா இந்த எஸ்பிஐ மூலியமா பண்ணாம ஒரு லம்சம்லயோ இல்ல கைக்கு வர்ற பணம் வர்ற நேரத்துலயோ நீங்க பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு பினான்சியல் டிசிப்ளின் எனக்கு ரொம்ப கம்மிப்பா, மாசம் வந்த உடனே நான் 5 தேதிக்குள்ளாரே கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிடுவேன்னா தயவு செய்து நீங்க எஸ்ஐபி போட்டுறதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே அது உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்பிக்கிட்டு இருக்கும். நாம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் எப்படி எஸ்ஐபி மூலியமா உங்களுடைய டார்கெட்டை அடைய முடியும்ன்றத. எஸ்ஐபின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒரு நிலையான தொகையை மாதந்தோறும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய உங்களுக்கு உதவுது. ஒழுக்கமான ஒரு முதலீட்டை ஊக்குவித்து செல்வம் உருவாக்க இது உதவுது. நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப நான் எஸ்ஐபி போடலன்னா பணக்காரர் ஆக முடியாதா, எஸ்ஐபி போடலன்னா சேமிக்க முடியாதா? கண்டிப்பா சேமிக்கலாம், கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஆனா அதுக்குண்டான ஒரு பொறுமையோ அதுக்குண்டான ஒரு புரிதலோ உங்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு 99% ஆளுங்களுக்கு இருக்காது. அதனாலதான் எஸ்ஐபி வழியா நீங்க போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாமையே நீங்க இப்ப ரைட்ல போறப்ப நம்ம ஓவர் டேக் பண்ணணும், இல்ல பைக்ல போறப்ப ஹெல்மெட்டை போட்டு போகணும், இந்த மாதிரி சாலை விதிகளை நம்ம கடைபிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பர்சனலா நடக்கிற ஒரு உங்களோட பர்சனல் பினான்சிங்கையும் நீங்க ஆட்டோமேட் பண்றீங்க. அதுதான் எஸ்ஐபின்றத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எஸ்ஐபிய இவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னாக்கா இது என்கரேஜஸ் ரெகுலர் சேவிங்ஸ், ஒரு ஒழுக்கமான சேமிப்பை இது ஊக்குவிக்குது. மார்க்கெட் ரிஸ்க மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்ல உங்களுக்கு எல்லா பிரைஸ்லயும் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது எவ்ரி மந்த் நீங்க 5th அன்னைக்கு எஸ்ஐபி போட்டீங்கன்னாக்கா மாசம் 100 ரூபாய் இருக்கிறது அந்த என்ஏவி 2வது மாசம் பாத்தீங்கன்னாக்கா 90 ரூபாயிலும் இருக்கலாம், 105 ரூபாயிலும் இருக்கலாம், 101 ரூபாயிலும் இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க எதுவும் பெருசா இழக்க வேண்டியதோ இல்ல பெருசா மிகப்பெரிய லாபமோ மிகப்பெரிய நஷ்டமோ இல்லாம ஈவனா அது கூட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கடந்த 40 வருஷத்துல நீங்க இந்த சென்செக்ஸ் வெறும் 1000 அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 85,000க்கு போயிருக்கு. அதாவது நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட ட்ராக் பண்ணியிருந்தாவே நீங்க 1000 ரூபாய் போட்டது 85,000 ரூபாய் இந்த 40 வருஷத்துல ஆயிருக்கும். நீங்க எந்த லேண்டோ வேற ஏதோ எப்படி வாங்கியிருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட பீட் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட உங்களால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு டிசிப்ளின்டா சேர்க்கிற 10 ரூபா அன்டிசிப்ளின்டா சேர்க்கிற 1000 ரூபா கூட அது மிகப்பெரிய விஷயம். ஸோ பெனிஃபிட் ஃப்ரம் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு நீண்ட காலம் எஸ்ஐபி போடுறப்ப கண்டிப்பா கிடைக்கும். எப்படி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதுல ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம்.
இன்னைக்கு வந்து 100 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு என்எஃப்ஓ வாங்குறீங்க, என்எஃப்ஓ எல்லாமே 10 ரூபால தான் வெளியிடப்படும். நீங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபால வெளியிடப்பட்டது தான். அதுல நிப்பான் இந்தியா இந்தியா குரோத் ஃபண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குரோத் மிட் கேப் ஃபண்ட்ன்றது இன்னைக்கு 4800 ரூபாய் சுமார் வந்து இருக்கு அதோட என்ஏவி. அதுவும் வந்து ஒரு காலத்துல 10 ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது தான். இதே மாதிரி நீங்க 200, 300, 1000, 2000 எந்த என்ஏவி பாத்தீங்கன்னாலும் அது வந்து 10 ரூபால வெளியிடப்பட்டது தான். நீங்க நினைக்கலாம் அதுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற கம்பெனி எல்லாம் வளர்ந்தது, அதுல இருக்க உள்ளுக்குள்ளார இருக்கிற கம்பெனி அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்காது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து வச்சுப்பாங்க, நான் பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து வெளியேற்றிடுவாங்க. உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் ஃபண்டே எடுத்தீங்கன்னா கூட முதல்ல இந்தியாவில் சென்செக்ஸ் ஆரம்பிச்சப்ப டாப் 50 கம்பெனிஸோ டாப் 30 கம்பெனிஸோ இருந்தது. இன்னைக்கு அப்படியே இருக்காது. ஏன்னா இப்ப நீங்க இந்த கோனிகா கொட்டாக்குன்னு இந்த பிலிம் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் உலகத்தோட பெரிய கம்பெனிஸா இருந்தாங்க இன் 80s அண்ட் 90s, early 90s வரைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி கம்பெனிஸே இல்லை. அதனால இந்த நீங்க ஒரு தனிப்பட்ட ஈக்விட்டியில போய் நானே வந்து ஷேர் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வாங்குற கம்பெனி பெருசா போய் நீங்க பெருசா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனியே இல்லாம போய் நீங்க போட்ட முதல் அத்தனையும் காணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு அந்த ஃபண்டோட ஸ்கீம் படி என்னென்ன கம்பெனிஸ் உள்ள இருக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும், தேவையில்லாத வந்து வெளியில போயிடும். இதனாலதான் எப்பயுமே வந்து டிஃபென்சிவா போறவங்க, கண்டிப்பா பணக்காரர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, ஒரு பினான்சியல் டார்கெட்டை அடையணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க எஸ்ஐபி வந்து எப்படி இலக்கை அடைய உதவுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பினான்சியல் டார்கெட்டை போறாம நீங்க ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபண்டு போட்டாக்கா நீங்க வந்து உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய முடியும்னு அவர் வந்து டிஃபைன் பண்ணி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், சைல்டோட எஜுகேஷனா இருக்கலாம், சைல்டோட மேரேஜா இருக்கலாம், இந்த ஹவுஸ் பர்ச்சேஸா இருக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால அளவு, அதாவது ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஒரு 3 வருஷத்துக்கு கீழ் இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம், 5 வருஷத்துக்கு கீழ் இருக்கிறதெல்லாம் மிட் டேர்ம், 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற அத்தனையுமே லாங் டேர்ம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஃபண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் தனித்தனி ஃபண்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கு பண்ற அதே பிளான் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து சேராது. அதனால தயவு செய்து நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. அது அவங்களுக்கு தைக்கப்பட்ட சட்டை, அவங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ண கண்ணாடி, அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்து. உங்க நோய்க்கு அது விட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. சூஸ் ரைட் மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னாக்கா ஒரு நிதி ஆலோசகர் அணுகி நீங்க வந்து அவர் மூலியமா இதை எடுத்துக்கோங்க. விரைவில் தொடங்குங்க. ஏன் எல்லாருமே விரைவில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருனாக்கா, உங்களுக்கு டைம் வேல்யூ மணி. நீங்க ஒண்ணு டைம் அதிகமா கொடுக்கணும், இல்ல மணி அதிகமா கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ மணி அதிகமா கொடுக்க முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் அதிகமா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 20 வயசு பையன் 1000 ரூபாய் போடுறதும் 40 வயசு மனிதர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10,000 ரூபாய் போடுறதும் சமமே ஆகாது. ஏன்னா இந்த 1000 ரூபாய் போடுற பையனுக்கு வந்து அடுத்த 20 வருஷம், அதுக்கு மேல வந்து 20 வருஷம் வந்து டைம் இருக்கும். அதனால அவர் வந்து 10,000 இல்ல 1 லட்சம் போட்டாதான் அந்த 1000 ரூபாய்க்கு அது சமமாகும். இதுதான் டைம் வேல்யூ மணியோட மேஜிக். உங்களோட எஸ்ஐபிய வருஷம் வந்து டாப் அப் பண்ணிட்டே இருங்க. அது வந்து இன்னும் உங்களுடைய நிதி சுதந்திரத்தை வேகமா அடையறதுக்கு உதவும். ஒரு கோலுக்கு எப்படி நம்ம திட்டமிடலான்றத இப்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். உதாரணத்துக்கு உங்களுடைய சைல்டோட எஜுகேஷனுக்கு 25 லட்சம் ரூபாய் 15 வருஷத்துல வேணும்னா மாசம் 6000 ரூபாய் நீங்க எஸ்ஐ பண்ணீங்கன்னாக்கா 12% ரிட்டர்ன்ஸ்ல உங்களால ஈஸியா அந்த 25 லட்சத்தை வந்து அடைய முடியும். இன்னொரு தம்புரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 15-15-15. அதாவது 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% மேனிக்கு வளர்ந்தாக்கா அது வந்து 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்துரும். இந்த 25 நான் சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவான தொகை. உங்களால அதுக்கு மேலேயே சேர்க்க முடியும். ஒரு கோலா நீங்க சேர்க்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உங்களால எவ்வளவு பணம் மீதி பண்ண முடியும், அதை எந்தெந்த கோல்ல எப்படி எப்படி போடலான்றத ஒரு நிதி ஆலோசகர் அணுகுனீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 கோடி வேணும்னா 25 வருஷத்துக்கு மாசம் 8000 வீதம் போட்டீங்கன்னாக்கா 25 வருஷத்துல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து கிடைச்சிடும். இதையும் நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னாக்கா கையில் இருக்கிற சொற்ப தொகையிலேயே உங்களால உங்களுடைய டார்கெட்டை வந்து அடைய முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் அதே தான் சொல்றேன். ஒரு செஸ் போர்டு எடுத்துக்கிறீங்க, அதுல முதல் கட்டத்துல வந்து ஒரு அரிசி மணி, 2வது கட்டத்துல 2,
மூணாவது கட்டத்துல அது 4, 4வது கட்டம் போறப்பெல்லாம் அது 16. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக். நீங்க நினைச்சு பாருங்க, இதே 10 வருஷம் காம்பவுண்டிங் ஆகிட்டீங்கன்னா கம்மியா தான் வரும். இதே 40 வருஷம் காம்பவுண்டிங் ஆகிட்டீங்க, 60 வருஷம் காம்பவுண்டிங் ஆக விட்டீங்கன்னாக்கா நீங்க போடுற வெறும் 1000 ரூபாய் வந்து 60 வருஷம் கழிச்சு எவ்வளவு திரையும் மல்டிபிள் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம 1995ல இந்த நிப்பான் இந்தியா குரோத் மிட் கேப் ஃபண்ட்ன்றது 10 ரூபாய் என்ன போக்கு வெளில விட்டாங்க. இன்னைக்கு அது 44,850 ரூபாய் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 485 மடங்கு உயர்ந்திருக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் எக்ஸாக்டா வந்து ஒரு 30 இயர்ஸ்ல. சோ 30 வருஷத்துல 485 மடங்குன்றது வந்து நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா போதும். நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் கை வச்சுதான் யாருமே வந்து அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கே அனுபவிக்கிறது இல்ல. 0.01% தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுறாங்க. அதனால எல்லாத்தையும் அடைய முடியும். தேவை வந்து ஒரு டிசிப்ளின், பர்சிஸ்டன்ஸ் அண்டு பேஷன்ஸ், பொறுமை. இது 3 இருந்ததுனாக்கா கண்டிப்பா உங்களாலையும் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை உணர முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா 5000 ரூபாய் மேனிக்கு 20 வருஷத்துக்கு 12%ல நீங்க வந்து குரோத்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50 லட்சம் பிளஸ் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நீண்ட காலம் இருந்தீங்கன்னா தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யும். என்னென்ன எஸ்ஐபி இருக்குன்னா ரெகுலர் எஸ்ஐபி இருக்கு, ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து இருக்கு, பிளெக்சிபிள் எஸ்ஐபி இருக்கு, அப்புறம் பர்பச்சுவல் எஸ்ஐபி இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெவ்வேறு வகைகள். ஆனா எல்லாமே சொல்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுல குறிப்பிட்ட பணத்தை குறிப்பிட்ட மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து எஸ்ஐபியோட மேஜிக் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல். பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா சிறிய முதலீடு, பெரிய லாபம். ரெண்டாவது உணர்ச்சி சார்ந்த முடிவுகளை வந்து குறைக்குது, அதாவது ரெடியூசஸ் எமோஷனல் டெசிஷன் மேக்கிங். ஐயோ மார்க்கெட் குறையுது, மார்க்கெட் ஏறுது. மார்க்கெட் குறையிறப்பையும் நீங்க எஸ்ஐபி எந்த காலத்திலையும் நிறுத்தாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்ல ஒரு நீங்க சத்து 500 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, நல்ல சத்து குவாலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறீங்க. அதே சத்து 300 ரூபாய்க்கு கிடைக்கிறப்ப நீங்க கண்டிப்பா இன்னொன்னு வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? சத்தை கூட விடுங்க, இல்லைங்க நான் சத்தெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒண்ணுதான் எடுப்பேன்னு நீங்க சொல்லலாம். நீங்க கோல்டு வாங்குறீங்க, இன்னைக்கு வந்து 1,00,000 ரூபாய் இருக்கு, நாளைக்கு வந்து 50,000க்கு அது கிடைக்கும்னாக்கா கண்டிப்பா வாங்குவீங்க. நாளைக்கே அது நாளை மறுநாள் 25,000க்கு போகுது, 10,000க்கு போகுது. நீங்க வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? கையில பணம் இருந்தா சொல்றேன். ஆனா எஸ்ஐபின்றது அப்படி இல்லை. மாசம் மாசம் உங்க இதுல இருந்து டெபிட் ஆக போகுது. உங்களுக்கு அதே அமௌண்ட்டுக்கு நிறைய என்ஏவிஸ் வந்து அதாவது யூனிட் வந்து கிடைக்கும். அப்ப நீங்க ஏன் அதை பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நீங்க எஸ்ஐபி எந்த காலத்துலயும் ஸ்டாப் பண்ணாம உங்களோட டார்கெட் வர்ற வரைக்கும் கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தாதான் உங்களால உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும். அது இல்லாம கம்மியா வாங்கிட்டு அது பாதியில ஏறுறப்பயே உங்களுடைய பெரிய வேல்யூல வாங்கின என்ஏவியும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆயிட்டு நீங்க மிடில் வர்றப்பயே உங்களுடைய இதை தாண்டி இருப்பீங்க. நீங்க பழைய இடத்துக்கு அதாவது ஆரம்பிச்சு எங்கிருந்து விழ ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இதுதான் இதோடைய வந்து மேஜிக். அடுத்தது ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதனால நீங்க எதுவுமே பண்ண வேணாம், தன்னால பாத்துக்கும். கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் வந்து எப்பயுமே பண்ணுங்க. இலக்கு இல்லாம வீட்டை விட்டு கூட நம்ம வெளியில போறது இல்லை. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில கிளம்புறப்பயே எங்க போகணுன்ற ஒரு முடிவோட தான் வந்து போறோம். ஆனா இவ்வளவு பெரிய நிதி இலக்குகள் உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள் எல்லாம் நீங்க ஒரு நிதி இலக்கு இல்லாம முதலீடு பண்றது உங்களுக்கு எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காது. அடுத்தது எஸ்ஐபி பற்றிய ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா மித்து. எஸ்ஐபி கேரண்டிஸ் ரிட்டர்னு, ரியாலிட்டி வந்து நோ கேரண்டீட் ரிட்டர்னு. இது வந்து உங்களுடைய ரிஸ்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். நீங்க ஆனா 7 வருஷம் வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அப் சைக்கிளை பார்த்திருக்கோம், ஒரு டவுன் சைக்கிளை பார்த்திருக்கோம், ஒரு பேண்டமிக்கை பார்த்திருக்கோம், எல்லாமே பார்த்திருக்கோம். ஆனா ருபி காஸ்ட் ஆவரேஜிங்ல கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தா இண்டெக்ஸ் பண்ற அளவுக்கோ இல்ல அதை ஆக்டிவ் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அதை தாண்டியோ வந்து உங்களால கண்டிப்பா வந்து வர முடியும். மித்து வந்து எஸ்ஐபி ஒன்லி ரிச், ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு 500 ரூபாய், ஈவன் இப்பெல்லாம் 100 ரூபாயில இருந்து கூட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 100 ரூபாய் கூட வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது எஸ்ஐபின்றது அனைத்து வர்க்கங்களுக்கு ஆனது. இது வந்து பணக்காரர்களுக்கு உண்டானது மட்டுமே கிடையாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பெஸ்ட் பிராக்டிசஸ், சிறந்த நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இயர்லி அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட். நீங்க வந்து இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டேட் இன்வெஸ்டடா இருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இல்லாட்டினாக்கா உங்களுடைய கோல் நோக்கி அது போகுதா பர்ஃபார்ம் பண்ணாக்கா நீங்க வந்து ரீபேலன்சிங் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இது உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட ரிவ்யூ பண்ணுங்க.
சந்தை விழும்போது எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க. இப்பதான் நான் வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒவ்வொரு எஸ்ஐபி வந்து ஒரு இலக்குடன் வந்து நீங்க இணைக்கீங்க. அப்பதான் வந்து நீங்க அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. டூல்ஸ் டு யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய இணக்காலத்துக்கு. அதாவது நீங்க நிதி ஆலோசகர்கள் அணுகலன்னா நீங்களே சொந்த சுய மருத்துவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்பி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்ல அது உங்களுக்கு கிடைக்கும். கோல் பிளானர் ஆப்ஸ் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட கோல்ஸை செட் பண்ணலாம். பினான்சியல் அட்வைசரோட சப்போர்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சுய மருத்துவம் பார்க்காதீங்க. உங்களால உங்களுக்கு வேணும்ன்றத கண்டிப்பா எமோஷனலா நீங்க அட்டாச் ஆயிருப்பீங்க. உங்களால பண்ண முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா எஸ்ஐபி வந்து சிம்பிள், இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல். ஸ்டார்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் ரெகுலர்லி, அச்சீவ் யுவர் ட்ரீம். நீங்க விரைவில் தொடங்குங்க, ஒழுங்கா முதலீடு செய்யுங்க, உங்க கனவை நினைவாக்குங்கள். இதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது. எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில பெரிய வந்து மேஜிக்கை கொண்டு வரும். சின்ன சம்பளம் வாங்குறவங்க ஒரு 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்களே ஒழுங்கா டிசிப்ளின்டா ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆக முடியுன்றதுதான் உண்மை. நிறைய பேர் எங்களை தொடர்பு கொண்டு கேள்வி கேட்கறீங்க, நிறைய கமெண்ட்ஸும் வந்து போடுறீங்க. எங்களால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்ல மெயிலோ பண்ணீங்கன்னாக்கா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து நிதி ஆலோசனை வேணும்னாக்கா கீழ் இருக்கின்ற நம்பர்ல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.